Welcome back to my channel. இன்னைக்கு ஒரு beginner friendlyயான டாபிக் தான் பார்க்க போறோம். நான் ஏற்கனவே இந்த டாபிக்க பத்தி நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன், பட் அது எல்லாமே ஸ்கேட்டர்டா இருக்கு. சோ புதுசா பார்க்கறவங்களுக்கு மேபி அது தொலாவி கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கலாம். அதனால காமனா நம்ம பிகினரா இருக்கப்ப செய்யற மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறதையும் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிகினரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் எரர் என்ன அப்படின்னா நம்ம அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணாம பேக் பண்றது. ஆர் நெசசரிலி ப்ரீஹீட்டிங் அப்படிங்கிறது இல்ல, ஒருவேளை கம்மி டெம்பரேச்சருக்கு பண்றதோ இல்ல அதிக டெம்பரேச்சருக்கு ப்ரீஹீட் பண்றதோ வந்து கேக் நல்லா வராம போறதுக்கு ரீசன்ஸா இருக்கலாம். அவனை ஏன் ப்ரீஹீட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து சேம் கான்செப்ட் அஸ் இட்லி செய்யற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க இட்லி செய்யறப்ப என்ன பண்ணுவீங்க, அந்த ஃபர்ஸ்ட் பாத்திரத்தை மூடி தண்ணியை கொதிக்க வச்சு அந்த ஸ்டீம் கிரியேட் பண்ணுவீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம இட்லி வச்சு ஒரு 10 to 15 நிமிஷத்துக்குள்ள வந்து நம்மளுக்கு இட்லி ரெடி ஆகி கிடைச்சிடும். அதே மாதிரி தான் நம்ம அவனையும் வந்து ப்ரீஹீட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹீட் ஜெனரேட் ஆகி நம்ம கேக் பேக் பண்றதுக்கு அது கரெக்டான டெம்பரேச்சரா இருக்கும். ஒருவேளை நம்ம ப்ரீஹீட் பண்ணாம வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கேக் உள்ள வைக்கிறப்ப வந்து அது 0 degreesல இருந்து கேக்க பேக் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகலாம் அப்படின்னா நம்ம கேக் வந்து ப்ராப்பரா ரைஸ் ஆகாம அப்படியே அமுங்கி ரொம்ப ஹார்டா போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. கேக் பேக்கிங்க்கு, குக்கிக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு டெம்பரேச்சர் இருக்கு. அந்த டெம்பரேச்சர் அளவுக்கு நம்ம ப்ரீஹீட் பண்ணிட்டு தான் நம்ம கேக்க வந்து பேக் பண்றதுக்கே உள்ள வைக்கணும். ஒருவேளை நம்ம கம்மி டைம்க்கு ப்ரீஹீட் பண்ணிட்டோம், சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 180 degrees செல்சியஸ்ல ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து 5 நிமிஷத்துல உள்ள வைக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து அந்த டெம்பரேச்சரை வந்து அது அட்டைன் பண்ணிருக்காது. அதனால எரர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நீங்க ஓவரா ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். அப்ப நீங்க கேக்க வைக்கிறப்போ அது டக்குன்னு வந்து ரைஸ் ஆகி பர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. சோ அதனால எப்பவுமே உங்க ரெசிபில கொடுத்திருக்கிற ஒரு மென்ஷன் பண்ணிருக்கிற டைம் அண்ட் டெம்பரேச்சர் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கங்க. செகண்ட் எரர் என்ன அப்படின்னா நம்ம ரெசிபில மென்ஷன் பண்ணி இருக்கிற மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணாம நம்ம வாட்டுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் 5 டேபிள் ஸ்பூன் நம்மளுக்கு பிடிச்ச அளவுக்கு எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கிறது. இது வந்து ஒர்க் ஆகாதுங்கிறது கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் பேக்கராவோ இல்ல நீங்க நார்மலா ஒரு நல்ல குக்கா இருந்தீங்க அப்படின்னா ஒரு அளவு பார்த்து ஒரு பக்குவம் கிடைச்சா நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியும். ஆனா நீங்க பிகினரா இருக்கிறப்போ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. இது தப்பு நீங்க தெரிஞ்சு இன்டென்ஷனலா பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல, இது அன்இன்டென்ஷனலா உங்களுக்கே தெரியாம ஒரு அவேர்னஸே இல்லாம நடக்கலாம். அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மோஸ்ட் இந்த கப்ல மெஷர் பண்றாங்கல்ல அவங்க கிட்ட இந்த தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா இந்த தப்பு எப்படி வரும் அப்படின்னா நீங்க பேக் பண்றப்பதான் மோஸ்டா இந்த தப்பு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீங்க ஒரு வேளை 200 ml கப் வச்சிருக்கீங்க, ஆனா என்னோட ரெசிபில நான் வந்து 250 ml கப்புக்கான மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு கப் அப்படின்னு சொல்றது நீங்க 200ல எடுத்தாலும் பிரச்சனை இருக்காது. ஆனா என்னோட பேக்கிங் டைம் நான் வந்து எல்லாமே ஹை குவான்டிட்டிஸ்ல 250 ml கான குவான்டிட்டிஸ்ல எடுத்திருப்பேன். ஆனா நீங்க வந்து அதை விட கம்மியான குவான்டிட்டியில எடுத்திருப்பீங்க. சோ என்னோட பேக்கிங் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், ஆனா உங்களோட வந்து சீக்கிரமே வந்து பேக் ஆகி முடிச்சிடும். நீங்க வந்து என்னோட பேக்கிங் டைமையும் ஒரு வேளை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கேக் வந்து பர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால எப்பவுமே வந்து வெயிங் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கங்க மெஷர் பண்றதுக்கு. அது வந்து ரொம்ப அக்யூரேட் அண்ட் ப்ரிசைஸா இருக்கும். அதனால இந்த கப் மெஷர்மெண்ட் மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் வராது. மூணாவது எரர் வந்து உங்க ரெசிபில ஒரு ஆர்டர் ஃபாலோ பண்ணிருப்பாங்கல்ல அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணாம இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து பட்டர் அண்ட் சுகர் வந்து கிரீம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க கண்டிப்பா அதை தான் ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து எக் நீங்க தனியா பீட் பண்ணி வச்சுட்டு அதை கொண்டு வந்து பண்றது அந்த மாதிரி ஏதாவது கசமுசப்பு பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாம இப்போ உங்க ரெசிபில வந்து ஒரு 3 எக் சேர்த்துறாங்க அப்படின்னா அந்த எக்கா 1 by 1 சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க வந்து 1 by 1 தான் சேர்த்தணும். ஏன்னா அப்பதான் வந்து அது வந்து ஸ்லோவா வந்து ஏர் இன்கார்பரேட் பண்ணும். நீங்க 3யுமே அட் அ டைம்ல உங்க ரெசிபில சொல்றதை விட்டுட்டு நீங்க வாட்டுக்கு பண்ணீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவுட்புட் வந்து கண்டிப்பா கிடைக்காது. கண்டிப்பா வந்து கேக் வரும், ஆனா அது நல்லா வருமா அப்படிங்கிறது தான் டவுட். நாலாவது எரர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்கிரிடியன்ஸ் வந்து கண்டவனுக்கு சப்ஸ்டியூட் பண்றது. ஆக்சுவலா நீங்க இன்கிரிடியன்ஸ் சப்ஸ்டியூட் பண்றது வந்து பிரச்சனையே கிடையாது. ஒரு டைமுக்கு வந்து ஒரு இன்கிரிடியன்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மைதாக்கு பதிலா ஹோல் வீட் ஃபிளார் சப்ஸ்டியூட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு கிடையாது, கண்டிப்பா பண்ணலாம். ஆனா அது கூடவே வந்து உங்க ரெசிபில ஆயில் மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா அதுக்கு பதிலா பட்டர் சப்ஸ்டியூட் பண்றது, அப்புறம் பேக்கிங் சோடாக்கு பதிலா எக்ஸ்ட்ராவா பேக்கிங் பவுடரையே நிறைய ஆட் பண்றது, இல்ல தயிருக்கு பதிலா பால் ஆட் பண்றது, மோர் ஆட் பண்றது, இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான சப்ஸ்டியூஷன்ஸா ஒரே டைம்ல பண்ணிராதீங்க. ஒருவேளை தப்பு நடந்துச்சுன்னா நம்ம எதை மாத்தினதுனால இந்த தப்பு வந்துச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியாம போயிடும். ஆனா இதே அட் டைம்ல ஒரு இன்கிரிடியன்ட் மாத்தி பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆச்சு அப்படின்னால அது சந்தோஷம் தான். ஒருவேளை ஒர்க் ஆகலினாலும் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஆல்டரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கேக் பேட்டரை வந்து ஓவர் மிக்ஸ் பண்றது. ஒன்ஸ்
நீங்க உங்களோட ட்ரை இன்கிரிடியன்ஸ் அண்ட் வெட் இன்கிரிடியன்ஸ் கம்பைன் பண்றீங்க அப்படின்னா அது வந்து எவ்வளவு ஜென்டலா முடியுமோ அந்த அளவுக்கு ஜென்டலா தான் கம்பைன் பண்ணணும். ஏன்னா உங்க ஃபிளார்ல வந்து குளுட்டன் இருக்கு. குளுட்டன் அப்படிங்கிறது ஒரு இலாஸ்டிசிட்டி, நம்ம எனி ப்ராடக்ட் செய்யறப்போ அதுக்கு இலாஸ்டிசிட்டி கொடுக்கக்கூடியது. ஆனா நம்மளுக்கு கேக் செய்யறப்போ நம்மளோட கேக் வந்து அந்த மாதிரி இலாஸ்டிக்கா கம்மியா இருக்கக்கூடாது. சோ இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம குளுட்டனை வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. சோ அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம அதைய ரொம்ப ஜென்டலா கம்பைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம சப்பாத்தி எல்லாம் செய்யறோம் அப்படின்னா அதை போட்டு நம்ம நல்லா பிணைவோம். ஏன்னா அப்ப வந்து குளுட்டன் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி நம்மளுக்கு ஒரு ஃபைன் ஸ்மூத்தான ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். ஆனா கேக்குக்கு வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி தேவை கிடையாது. சோ குளுட்டன் வந்து நம்ம ப்ராடக்ட்ல வராம இருக்கிறது தான் நல்லது. அதனால எப்பவுமே ஒரு ஸ்பாச்சுலாவை வச்சு ஜென்டலா கம்பைன் பண்ணி விடுங்க. சோ அது ஜஸ்ட் கம்பைன் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா விட்டுருங்க, அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. சோ அடுத்த ஒரு எரர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நான் சொன்னதுக்கெல்லாம் வந்து கான்ட்ரடிக்ட் ஆகலாம். உங்க ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்க, ஆனா அதை பிளைண்டா ஃபாலோ பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்களோட கேக் வந்து 180 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 15 நிமிஷம் பேக் ஆகுது அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீங்க வந்து 15 நிமிஷம்ங்கிறது அவங்களோட செட் டெம்பரேச்சர் அப்படின்னா நீங்க வந்து அந்த 15 நிமிஷத்துக்கு கரெக்டா 15 நிமிஷம் வரைக்கும் பார்க்கணும்னு வெயிட் பண்ணாதீங்க. ஒரு 12 நிமிஷம் இருக்கிறப்பவே வந்து அதையே செக் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தங்களோட அவனும் வந்து வேற வேற மாதிரி வேலை செய்யும். எதர் அவங்க சொல்லிருக்கிற அவன் வந்து ஹை எஃபிஷியன்சில பெர்ஃபார்ம் பண்ணலாம். நம்ம இதெல்லாம் வீட்ல யூஸ் பண்ற அவன்ங்கிறதுனால அவ்வளவு டைம்லயே பேக் ஆகாம போகலாம், இல்ல வைஸ் வர்சாவா கூட இருக்கலாம். சோ அதனால எப்பவுமே அவங்க சொல்லிருக்கிற டைம்ல இருந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அடுத்த எரர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி அவனை ஓபன் பண்றது. நான் தான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஆனா அடிக்கடி அப்ப அவனை ஓபன் பண்ணாம எப்படி செக் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, 180 டிகிரில 15 நிமிஷம் பேக் ஆகுது அப்படின்னா நீங்க 12 நிமிஷத்துல போய் செக் பண்ணுங்க. செக் பண்றப்போ அதை ஓபன் பண்ணிட்டு அதை டக்குன்னு வெளியே எடுத்துட்டு ஸ்கியூர் இன்சர்ட் பண்ணிட்டு ஒட்டிருச்சு அப்படின்னா டக்குனு கொண்டு போய் உள்ள வச்சிருங்க. அது வந்து பேக் ஆகட்டும். அவனை வந்து நீங்க திறக்கிறப்போ அப்படியே திறந்து விட்டுறக்கூடாது, டக்குன்னு மூடிடணும். ஏன்னா அந்த டெம்பரேச்சர் அவனுக்குள்ளேயே மெயின்டைன் ஆகணும்ல, அதுக்காக. அதே மாதிரி உங்களோட கேக்கையும் ரொம்ப நேரத்துக்கு வெளியே வச்சிருக்க கூடாது. எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதை போய் அவன்ல இருந்து வெளியிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டூத் பிக் எல்லாம் அந்த மாதிரி சொல்றேன். இது பை பிராக்டிஸ்ல ஃபாஸ்டா வந்துரும். பிகினருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஏன் நம்ம அவன் அடிக்கடி ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம் அப்படின்னா, வெளியே இருக்கிற கோல்ட் ஏர் வந்து நம்ம உள்ள இருக்கிற டெம்பரேச்சர் வந்து அஃபெக்ட் பண்ணும் ஒவ்வொரு டைமும் நம்ம ஓபன் பண்றப்போ. பட் பேக் ஆயிடுச்சுங்கிறது எப்ப தெரியும் அப்படின்னா, உங்களோட அந்த கேக் டின்ஸ் இருக்குல்ல, அதுல சைடுல வந்து அப்படியே கேக் வந்து பிரிஞ்சுட்டே வந்துரும். சோ அப்பவே வந்து நமக்கு பேக் ஆயிடுச்சுங்கிறது நல்லா தெரியும். ஒருவேளை அந்த மாதிரி எந்த இதுவும் காமிக்கல அப்படின்னா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி டக்குன்னு வெளியே எடுத்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உள்ள வச்சிருங்க. நீங்க ஒருவேளை கேக் பேக் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த கேக்கை வெளியெடுத்து வச்சிட்டீங்கனாலோ இல்ல அவன் வந்து ரொம்ப நேரம் ஓபன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாலோ நான் சொன்ன மாதிரி கோல்ட் ஏர் ரியாக்ட் பண்ணிட்டு நீங்க கேக்கை திரும்பி உள்ள வைக்கிறப்போ அந்த கேக் வந்து ரைஸ் ஆனது அப்படியே சிங்க் ஆயிடும். அதனால எப்பவுமே செக் பண்றப்போ பயங்கர குவிக்கா இருக்கணும். இன்னொரு காமன் எரர் என்ன அப்படின்னா, கேக் பேக் ஆயிட்டு இருக்கிறப்போ அது ஈவன் பேக்கிங் நடக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. எஸ்பெஷலி நீங்க குக்கீஸ் எல்லாம் பேக் பண்றீங்க அப்படின்னா அந்த ட்ரே வந்து அவனை ஃபேஸ் பண்ணி இருக்கல, அந்த இடத்துல இருக்கிற குக்கீஸ் மட்டும் நம்மளுக்கு டக்குன்னு ஃபாஸ்டா வந்து ரெடி ஆகும். இது வந்து கலர் சேஞ்ச் ஆகாம அப்படியே எப்படி வச்சுமோ அதே மாதிரி இருக்கும். சோ இப்பதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி அன்ஈவன் பேக்கிங் பாத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரேயோ அந்த பேனோ இருக்கல, அதை வந்து இன்சைட் அவுட்டா அதை ரொட்டேட் பண்ணுவீங்க. சோ த்ரூ அவுட் தி ப்ராசஸ் வந்து நமக்கு ஈவன் பேக்கிங் நடக்கும். இது வந்து நான் அப்சர்வ் பண்ண நிறைய பேர் வந்து செஞ்சது கிடையாது. அதனாலதான் வந்து என்கிட்ட கமெண்ட்ஸ்லயே நிறைய பேர் கேட்டுட்டே இருப்பாங்க, ஒரு சைடு மட்டும் வந்து பிரவுன் ஆகுது, ஒரு சைடு வந்து அப்படியே பேக் ஆகாத மாதிரி இருக்கு அப்படின்னு. சோ அந்த மாதிரி கேக்ல நடந்துச்சுனாலும் அந்த கேக் டின்னை வந்து இன்சைட் அவுட் திருப்பி வைங்க. கடைசியான எரர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்ச்மெண்ட் பேப்பர் ஒழுங்கா லைன் பண்ணாம இருக்கிறது. இந்த தப்பு மோஸ்டா செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இதை நான் இன்க்ளூட் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். இதுல வந்து நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதா. ஒருவேளை நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் எதுவும் லைன் பண்ணாம கிரீஸ் பண்ணாம நம்ம டின்னை வந்து பேட்டரை ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா கேக் எல்லாம் பேக் ஆகும், நல்லாவே பேக் ஆகும். ஆனா நீங்க அதை வெளியே எடுத்துட்டு ஆறுனதுக்கு அப்புறம் திருப்புறப்போ வராது, கேக் பேன்ல இருந்து ஒட்டிக்கும். ஸோ அதனால பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணணும். இல்லாட்டி வெண்ணையோ மாவோ வச்சு உங்க டின்னை வந்து கிரீஸ் பண்ணுங்க. பார்ச்மெண்ட் பேப்பர்னா என்ன, பட்டர் பேப்பர்னா என்ன, வாக்ஸ் பேப்பர்னா என்ன, இதுக்கெல்லாம் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத டீடைல்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம எப்படி பார்ச்மெண்ட் பேப்பரை வந்து ஈஸியா லைன் பண்றது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். இல்ல வேற என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணி பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதோட லிங்க் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சோ அவ்வளவுதான், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபாலோ பண்ற நிறைய பேர் பிகினர்ஸா இருக்கீங்க. சோ உங்களுக்கு எல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற யாராவது பேக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ், என்ன ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாம என்னோட வீடியோல வந்து நான் பிகினர்ஸ்க்காகவும் இனி கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கிறவங்களுக்காகவும் நிறைய வீடியோஸ், டிப்ஸ், ட்ரிக்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்க வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனல்ல பிளேலிஸ்ட் இல்லனா வீடியோஸ் இது ரெண்டுலயும் வந்து என்னென்ன பண்ணிருக்கேன் அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்கலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பை.